To an AC power supply of 220 volt at 50 Hz, resistor 20 ohm, a capacitor of reactance 20 ohm, and electric reactance 45 ohm are connected in series. The LCR combination 220 volt frequency VTS கொடுத்திருக்காங்க. resistor R equal 20 ohm, capacitor reactance வந்து XC வேல்யூ கொடுத்திருக்காங்க. அப்புறம் இண்டக்டர் reactance வந்து XL கொடுத்திருக்காங்க. Corresponding currents in the circuit phase angle between the current and voltage respectively. ஈஸியாக டைரக்ட் ஃபார்மில் தான் உங்களுக்கு எக்ஸி எக்ஸ்எல்ஆர் கொடுத்தாலே உங்களுக்கு இம்பிடன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அதாவது இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் பை எக்ஸ் ஈக்குவல் ஸ்கொயர். ஆர் வந்து 20 கொடுத்துருக்காங்க, செக்ஷன் பண்ணியிருக்கோம் 20 ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் மேலே ப்ளஸ் எக்ஸ்எல் வந்து 45, எக்ஸ் வந்து 25. ஸோ 45 minus 25 எவ்வளோ 20. ஸோ 20 ஸ்கொயர் ப்ளஸ் 20 ஸ்கொயர் 2 times 20 ஸ்கொயர். அப்போது 2க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ஸ்கொயர் ரூட் வந்துடும். 20 ஸ்கொயர்ங்கிறது 20 வந்துடும், 20 ரூட். மேக்ஸும் கண்டுக்கிறது விமேக்ஸ் பை இசட். விமேக்ஸுங்கிறது வந்து பவர் சப்ளை 220 வோல்ட்டுக்கா 220 பை இசட் எவ்வளோ கண்டுபிடிச்சோம் இசட் பை ரூட் 2. 20யும் இந்த 220 அடிச்சோன்னா உங்களுக்கு வந்து 11 வந்துட போகுது. மேலே 11 பை ரூட் 2. ரூட்டோட மல்டிப்ளை இன்டிவைட் பை ரூட் 2னா உங்களுக்கு 11 ரூட் 2 பை 2ன்னு வந்துடும். சரி, அப்போ ரூட் 1.414 இப்போ 11 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பை 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7.8 ஆகும். இப்போ tan phi வந்து எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி பை ஆறுங்கிற ஃபார்முலா நமக்கு தெரியும். இன்டைரக்ட் ஃபார்முலா தான். எக்ஸ்எல் 45, எக்ஸிங்கிறது 25. அதில் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி வந்து 45 மைனஸ் 25. டினாமினேட்டர் ஆர் வந்து 20 சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். மேலே 20 கீழே அடிக்கும்போது 20 அடிப்பட்டு போகும்போது ஒன்று உங்களுக்கு 1 வரும். tan phi ஒன்றுனா 5 ஈக்குவல் 10 ஆஃப் 45 டிகிரி. ஸோ உங்களுக்கு 7.8 ஆம்பியர் வந்து மேக்ஸிமம் கரண்டும் ஃபேஸ் ஆங்கிள் வந்து 45 வரும். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட். Thanks for watching. Keep watching. Subscribe and share.